ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பிக் பாஸ் 7ல் லைவில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிக் பாஸ் நேற்றுலேருந்தே வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. ஏன்னாக்கா எலிமினேட் ஆனவங்க மூணு பேரையா உள்ளே கொண்டாட ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க. ஏன்னா லாஸ்ட் வீக்குன்றதுனால எல்லாருமே எலிமினேட் ஆனவங்க எல்லாருமே வர்ற மாரி ஒரு இது அது எல்லா சீசன்லேயும் பார்த்துதாங்க இருக்கும். அந்தமாரி இந்த லாஸ்ட் வீக்கில் எல்லாருமே உள்ளே வருவாங்க. அதில் பார்த்திங்கன்னா நேற்று ஃபஸ்ட்டு வந்தவங்க யாருனாக்கா அனன்யா, அக்ஷயா, வினுஷா, இவங்க 3 பேர் நேற்று வந்தாங்க. இவங்க வந்ததுமே வினுஷா பார்த்திங்கன்னா அர்ச்சனா கிட்டே போய் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னாக்கா நீ ஏன் நிக்சனுக்கு லாஸ்ட்டு ஆறுதலாக பேசுகிற மாரி பண்ணிட்ட, ஆறுதலாக நீ பேசாத இருந்திருக்கலாமே, அவன் தப்பு பண்ணதை அவன் உணரணும்ல, நீ உணர முடியாத பண்ணிட்டியா, ஏன் அப்படி பண்ண அப்படின்றத அவங்க பேச ஆரம்பித்தாங்கங்க. அதுக்கப்புறம் அந்த அர்ச்சனா இருந்துக்கிட்டு சரி நான் பண்ணது தப்பு தான்ற மாரி சாரி கேட்டுட்டாங்க. இன்றைக்கி யார் வந்திருக்காங்க அப்படின்ட்டு லைவில் போய் பார்க்கலான்னு லைவுக்கு போனாங்க. லைவுக்கு போனாக்க மாயா ஒரு 3 பேரை உட்கார வச்சுக்கிட்டு அது பாட்டுன்னு விஷ்ணுவை பற்றி கண்ட மேனிக்கு திட்டி பேசிக்கின்னு இருக்காங்க. விஷ்ணுவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது எனக்கு, நான் வெளியே போயிட்டு நான் என்ன கேட்க போகிறேன்னு மட்டும் பாருங்களேன் அப்படி இப்படின்ட்டு வர்றவங்க போகிறவங்க எல்லாருக்கிட்டேயும் எதுனா ஒன்று பேசினே இருக்காங்க விஷ்ணுவை பற்றி. எதுக்குங்க இவ்வளோ கோவம்? இது ஒரு ஜஸ்ட் ஃபார் கேம் தானேங்க, இதுக்கு ஏன் இவ்வளோ வஞ்சகமாக வச்சுக்கின்னு? மாயா என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்கனாக்க இந்த கேமரா முழுக்க நம்மளை சுற்றியே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் எதுனா ஒன்று விஷ்ணுவை பற்றி எதுனா ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் இந்த அனன்யா, அக்ஷயா கிட்ட என்னென்ன புலம்புறாங்க. விஷ்ணுவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது எனக்கு, நான்லாம் இந்த கையில் வாங்கி அந்த கையில் விட்டுருவேன் அவங்க விஷ்ணுன்னா மன்மத குஞ்சா, மன்மதனா, அவனை சுற்றி அப்படியே அலையிறமா, அவன் இவன்ட்டு எதுனா ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த விஷ்ணுவை பற்றி. எதுக்கு இவ்வளோ வஞ்சகம்? அட விட்டுட்டு வேலையை பாருங்கன்ற மாரி தாங்க எனக்கு இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு நான் வெளியே வந்துட்டேன், லைவ் வேணாம் ஒன்றும் வேணான்ட்டு. திரும்பவும் போய் லைவில் பார்த்தாக்க சரவணன், குல் சுரேஷ் அண்ணன், பிராவோ, இவங்க 3 பேர் இன்றைக்கி வந்திருந்தாங்கங்க. இன்றைக்கி அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்லார்கிட்டையும் பேச ஆரம்பித்தாங்க. இவங்ககிட்டையும் பேசுனாங்க, அவங்ககிட்டையும் பேசுனாங்க. யாரை சார்ந்தும் அவங்க கும்பல் கூடி பேசலைங்க. இவங்க எல்லார்கிட்டையுமே போய் பேசுனாங்க. ஆனால் ஒருத்தரை தவிர சரவணன் எப்பயுமே நான் புள்ளி கேங்கு தான்யா அப்படின்ற மாரி புள்ளி கேங்கு சைடே தாங்க போய் நீ சூப்பரு, நீ டாப்பு அப்படின்னு எப்பயும் போல் சொம்பு தூக்க ஆரம்பிச்சிட்டாரு சரவணன். அது போய் வெளியே போய் பார்த்தாரா இல்லை என்ன தான் நடந்துச்சு ஒன்றுமே புரியலைங்க. ஆனால் உள்ளே என்ன சொல்கிறாருனாக்கா, நான் வெளியே போய் பார்த்தேன் அதில் வேறு மாரி இருக்குது, ஆனால் உள்ளே பார்த்தா இதுவே வேறு மாரி இருக்குது. உள்ளே நம்மளுக்கு தெரியும் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றது எனக்கு தெரியும், ஆனால் வெளியில் அதுவும் அப்படியே ஆப்போசிட்டாக நடந்துச்சுங்க அப்படின்ட்டு மாயா கிட்ட சொம்பு அடிக்கிறாருங்க எப்பயும் போல். ஏங்க சரவணன் இன்னுமே நீங்கள் மாறாதுக்கிறீங்க, கொஞ்சமாவது திருந்துங்க. பார்த்தும் திருந்தலன்னா எப்படி, எதை நம்ம சொல்கிறது? சரி விடுங்க, நம்ம பக்கம் பேச யாருமே வரமாட்டாங்களா அப்படின்னு காத்துன்னு இருந்தவங்களுக்கு குல் சுரேஷ் அண்ணா வந்ததும் அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. குல் சுரேஷ் அண்ணா வந்துட்டார், நம்ம பக்கம் தான் இதுக்கு மேலே பேசுவாருன்ட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டாங்க. அது பார்க்கவே சூப்பராக இருந்துச்சுங்க. இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்ட்டு நாளைக்கு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிச்சிக்கலாங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனே அழுத்திடுங்க. பாய் பாய், see you. Bye bye, tata, goodbye. Too many thoughts on my mind, I can't sleep at night, so I just keep